செம்மொழியான தமிழை உன்னை வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், நமது தமிழ்துறை நடத்திய கருத்தரங்கத்தின் ஓர் சிறப்போட்டம். இறுதி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு ஒளி விளக்கு ஏற்றப்பட்டு அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. பெருமதிப்பிற்குரிய முனிவர் அருட்சகோதரி மேரி கில்டா அவர்களால் சிறப்புமிக்க தலைமையுரை ஆற்றப்பட்டு, மேலும் பிரெஞ்சு துறை தலைவர் பேராசிரியர் அன்புகனா டோரா மற்றும் தமிழ்துறை சுயநிதி பிரிவின் தலைவர் முனைவர் ஆன்சிமூல் அவர்களால் சிறப்புமிக்க வாழ்த்துரையும் ஆற்றப்பட்டது. செயற்கை நுண்ணறிவில் தமிழின் பயன்பாடு என்ற தலைப்பில் கருத்தரங்கத்தின் முதல் அமர்வானது துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக SLS பன்னாட்டு பள்ளி ஜகடாவில் கணக்கு பதவியியல் துறையில் துறை தலைவராக பணியாற்றி வரும் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் மரியா ராயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். AAGPT மெட்ரா போன்ற செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள், அவற்றை எவ்விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும், எவ்விதத்தில் உபயோகப்படுத்தக்கூடாது, அதன் நன்மை தீமை போன்றவற்றிற்கு சிறந்த விளக்கம் அளித்தார். மேலும் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் ஏற்படும் குழப்பங்களுக்கும் தீர்வு கொடுத்து நிகழ்ச்சியை சிறந்த விதத்தில் வழிநடத்தினார். அமர்வு 2, தமிழ் கற்பித்தலில் தகவல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கேரள பல்கலைக்கழகம் காரியவட்டத்தில் தமிழ்துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் ஹெப்சிரோஸ் மேரி அவர்களால் சிறப்பிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவை படுத்தி தமிழை கற்பது எப்படி, கடினமான செயல்களை விருப்பமான பாடல்களாக மாற்றுவது, சங்க இலக்கியங்களை மிக எளிய முறையில் கற்பது போன்றவற்றையும் அவற்றை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதன் காணொலி மூலமாக சிறப்பாக விளக்கி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். அமர்வு 3, தமிழ் வளர்ச்சியில் இணையதளமும் செயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் துவங்கப்பட்டது. இதனை சிறப்பித்தவர் நமது கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் அருண்மொழி நங்கை. தமிழ் வளர்ச்சியோடு இணைந்த செயற்கை நுண்ணறிவு, அவற்றின் பயன்பாடு முறைகள், அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. இவ்வாறாக எமது தமிழ்துறை நடத்திய அர்த்தப்புழ கருத்தரங்கம் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. இது போன்ற தகவல்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.